ஹாய்ப்பா! இப்போ நம்ம யூனிட் 3ல ஒன் வே ஸ்லாப் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி டூ வே ஸ்லாப் நடத்திட்டேன். அந்த டூ வே ஸ்லாப்ல நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வே ஸ்லாப் ரொம்ப மொக்க தான். இப்போ கொஸ்டின்லேயே ஒன் வே ஸ்லாப் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கிளியர் ஸ்பேன் கொடுத்துட்டாங்க. நம்ம எஃபெக்டிவ் ஸ்கேன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்னது 200 mm திக்னஸ் வந்து மேசன்ட்ரி வாலோட திக்னஸ் கொடுத்துட்டாங்க. லைவ் லோட் கொடுத்துட்டாங்க. M20 FE415 கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிச்சா? இப்போ கிளியர் ஸ்பேன் வந்து 3.5 கிவன் டேட்டாவை அப்படியே எழுதிக்கோ. ஃபைண்ட் வந்து ஒன் வே ஸ்லாப்னே கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெஸ் இது காமன் தானே. இப்போ அடுத்தது என்னன்னா, இப்போ ஒன் வே ஸ்லாப் மென்ஷன் ஆகல, ஆனால் ஒரே ஒரு டைமென்ஷன் கொடுத்துருந்தாலும் ஒன் வே ஸ்லாப்னு எடுத்துக்கோங்க. இல்லை 2 டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த LY/LX அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி LY/LX வந்து லெஸ் தென்னாக இருந்தது. அது எங்கே இருக்கும் பாருங்கள். LY/LX வந்து லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது டூ வே ஸ்லாப். இது கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 2வை விட கம்மியாக இருந்ததுன்னா அது டூ வே ஸ்லாப். 2வை விட அதிகமாக இருந்ததுன்னா ஒன் வே ஸ்லாப். அந்த படி போடுவீங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு டைமென்ஷன் கொடுத்தனால நம்ம அந்த ஸ்டெப்பை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. டேரெக்டாக ஒன் வே ஸ்லாப்னே எடுத்துக்கலாம். அப்படி 2 டைமென்ஷன் கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஒன் வேவா டூ வே ஸ்லாபான்னு கண்டுபிடிப்பீங்க. அடுத்த டைமென்ஷன் எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் = 25. நான் 3வது யூனிட்னாலே இந்த இடத்துல 25 வரும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கு வந்து என்னது, இந்த டயக்ராமில் இந்த வால் உள்ளாரேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 2.5. ஆனால் எஃபெக்டிவ்ன்றது வாலில் பாதியிலேருந்து இந்த வால் பாதி. அப்போ 200ல் பாதி 100, இங்கே 200ல் பாதி 100. அதை மொத்தமாக ஆட் பண்ணியா இதுதான். இது எம்எம்மில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. அதனால எம்எம்ல மாற்றிக்கிட்டேன். அடுத்து எஃபெக்டிவ் டெப்த் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எஃபெக்டிவ் ஸ்பேனை தூக்கிட்டு போய் இதில் போட்டிங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சிருவேன். அது கூட 50 mm ஆட் பண்ணினா ஓவரால் டெப்த் கண்டுபிடிச்சிருவேன். பி வந்து யூனிட் 3ல் வந்து 1000 அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் அசியூம் பண்ணிக்கோ, பட் அசியூம்னு பக்கத்தில் எழுதிக்கோங்க. 1000 மென்ஷன் பண்ணிக்கோ. அது அப்போ வந்து என்ன அசியூம் பண்ணுறியோ அந்த வேல்யூ வந்து பி வர்ற இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செல்ஃப் வெயிட் சேம் B × D × 25 கண்டுபிடிச்சிட்டியா? இங்கே கொஸ்டினில் வந்து இது kN/m. அப்போ லைவ் லோட் அடுத்தது இது கூட ஆட் பண்ணும்ல, அது kN/m² கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பர் மீட்டர் டிஸ்டன்ஸ்னு எடுத்து கன்சிடர் பண்ணிவிட்டு 1 மீட்டரை மல்டிப்ளை பண்ணினா அது 4 kN/m மாறிடும். போட்டாச்சா? டோட்டல் லோடு 9, அதோட 1.5 மல்டிப்ளை பண்ணால் ஃபேக்டர் லோட். அடுத்து MU ஃபார்முலா வந்து எப்பயும் யூனிட் 1 யூனிட் 2ல் போட்டால் அதே ஃபார்முலா தான். இது டூ வே ஸ்லாபுக்கு மட்டும்தான் அந்த ஆல்ஃபா x² அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? அடுத்தது என்னது, அடுத்தது என்னன்னா ஷியருக்கு அப்புறம் என்னதுன்னா சேம் ஃபார்முலா தான். அடுத்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதில் MU ஒரு வேல்யூ தான் இருக்குது. அந்த ஒரு வேல்யூ போட்டு AS கண்டுபிடிப்பேன். ப்ரொவைட் இது காமனாக எல்லாத்துக்குமே அதே வச்சுக்கோ. டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 0.12% ஆஃப் BD. இது வந்து கோட் புக்கில் இருக்குது, மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் வந்து நீ என்ன பண்ணுறேன்னா, இது கோட் புக்கில் தேடுற நேரத்தில் நீ படித்து வச்சுக்கோங்க. 0.12% ஆஃப் BD அப்படின்றது ஒரு பெரிய ஃபார்முலா கிடையாது. இதுவுமே கோட் புக்கில் இருக்குது. எல்லா யூனிட்லேயும் வர்றதுனால இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 96ல் இருக்குது. அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலா காமன் தான். அதுக்கப்புறம் டயக்ராமில் ஒன் வே ஸ்லாபில் அந்த கிராங்க் வந்து ஒன் சைடு தான் இருக்கும். டூ வே ஸ்லாபில் இங்கேயும் வரும். ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் டயக்ராம் காமன் தான். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஆனால் பார்க்குறவங்க ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வாங்க, நடுவில் வராதிங்க. ஃபஸ்ட் யூனிட் பீம்லேருந்து வாங்க. ஃபஸ்ட் யூனிட் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 யூனிட்டுமே கிளியராக இருப்பேன். அப்போ 3 யூனிட் தரவாக இருப்பீங்க. ஓகேவா? ஜஸ்ட் 50 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு எழுதாத. எல்லா கொஸ்டினும் எல்லா யூனிட்டும் அட்டன் பண்ணு. ஸ்டெப் மார்க் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுங்கள். நீங்களே நினச்சிக்காதீங்க 50 மார்க் வரும்னு. 50 மார்க் நீங்கள் வரும்னு நினச்சா அது வந்து 35, 40 தான் வந்து நிற்கும். அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் வந்து அவங்க 10 மார்க் 20 மார்க் போடுறதுக்கு, நீங்கள் பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். கோட் புக் பார்த்து தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா.